ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா கீச்செயின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் நேம், நீங்கள் நேம் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணி தரது, மினியேச்சர் அந்த டிசைன் கற்றுக்கணும் அப்படின்னா ஜிப்ரெஸ்க்கான அந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது. தனித்தனியாகவும் இருக்குது, ஃபுல் கோர்ஸாகவும் இருக்குது. ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் நான் அப்டேட் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு எல்லாம் தெரியும், ஒரு சிலர் மட்டும்தான் தேவை, ஃபிட் நேம் மட்டும் தான் தேவை அப்படின்னா அதில் நேம் என்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் சைட் மூலம் நீங்கள் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஒரு டைம் பாருங்கள், வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் போய்க்குங்க. உங்களுக்கு ஹீரோவோட இமேஜ் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும், ரெடி பண்ணணும் அப்படின்னா நார்மலாக கூகுளில் போய்ட்டு நேம் போட்டு வெக்டர் அப்படின்ட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை அப்படியே டேரெக்டாக டவுன்லோடே பண்ண தேவை, ட்ராக் பண்ணி மெட்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் ட்ராக் பண்ணி கொண்டு வரோம். கொண்டு வர உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும். இதை கொடுத்தோம் அப்படின்னு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இதோட ஹைட்டு, அதுக்கப்புறம் இதோட பேஸு ரெக்டாங்குலராக வரணுமா, சர்க்குலராக வரணுமா, இல்லை இது போல் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வச்சு வரணுமா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கீச்செயினுக்கு சொன்னது தான், பட் ஃபோட்டோஸ் வச்சு சொல்கிறது அதே கான்செப்ட் தான். என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். சரி, ஓகே. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபோட்டோ, நடிகர் ஃபோட்டோ கிடையாது, கூகுளில் தேடினா கிடைக்காது. எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஃபோட்டோஸ் அப்போ எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா photopea.com அப்படிங்கிற வெப்சைட் போய்க்கிங்க. ஓகேங்களா, அதில் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் வச்சு கொடுத்துங்க. ஃபோட்டோஷாப்போட ஒரு காப்பி தான் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விஜய் சார் ஃபோட்டோ வேணும், எக்ஸாம்பிளுக்கு விஜய் சார் ஃபோட்டோ, இல்லைன்னா நீங்கள் கஸ்டமர் யாராவது கொடுத்துருப்பாங்களே உங்களுக்கு எடிட் பண்ண சொல்லி, அவங்க ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிமூவ்.pg கொடுத்து பேக்ரவுண்டில் இருக்க இமேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது ஃபோட்டோஷாப் வந்துங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை ஃபுல் சைஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி அதில் கம்மியாக தான் இருக்கும், நமக்கு குவாலிட்டிலாம் முக்கியம் இல்லை. ஓகேங்களா, அப்படி வச்சாச்சு. அடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த லேயரை கிளிக் பண்ணி இருந்த போக்கிலேயே இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்படிங்கிறது இப்படி ஃபுல்லாகும். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபோட்டோஸில் எந்த கலர் இருக்குதோ அதை பொறுத்து மாறும். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. ரெட்டு, எல்லோ, க்ரீன் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா கீழே இருக்கிறதையும் ஒவ்வொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட் ஆகிடணும், அதுக்கப்புறம் பிளாக் மட்டும் தெரியணும். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சு. ஃபைல் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்து PNG அப்படின்னு கொடுத்துங்க. இல்லை நீங்கள் வேறு சாஃப்ட்வேர் 3D சாஃப்ட்வேர் அப்படின்னா SVG ஃபார்மேட்டும் இருக்கும். அது எல்லாமே டிக் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபோட்டோவை ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை ட்ராக் பண்ணி கொண்டாந்து அதை மெட்டர் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி விட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக ரிமூவ் பண்ணி தந்துடும். கலர் வேணும் அப்படின்னா கலர் பிளாக் வச்சுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபோட்டோ வந்துருச்சு அப்படின்னா இன்வெர்ட் கொடுத்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். அதாவது இப்போ பிளாக்காக இருக்கிறது பூரா ஒயிட்டாகவும் அந்த மாதிரி வரும். நமக்கு அது வேணாம். ஓகேங்களா, நமக்கு இப்படி தான் வேணும், இதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, இது முடிஞ்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இருக்கிற அந்த இதெல்லாம் குறையும். ஓகேங்களா, அப்படி இருக்க வேணாம். அதனால் இது ஃபுல்லாகவே இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இங்கிட்ட இருக்க ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அந்த அவுட்லைன் குறையும். இது பார்த்தீங்கன்னா இன்சைடு இருக்கிற அந்த இது குறையும். அதனால் அந்த அவுட்லைன் குறைக்கிறதுனா குறைங்க, இல்லைன்னா இதே எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது. ஓகேங்களா, இந்த அளவே கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து ஹைட்டு வேணும் அப்படின்னு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1 mmக்குள்ளே தான் வைப்போம். மேலே பார்த்திங்கன்னா அதாவது பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 mm அந்த மாதிரி வைப்போம். மேலே இருக்கிறது 1 mm அந்த மாதிரி வச்சா தான் நல்ல அவுட்புட் கிடைக்கும். 1 mm நான் வைக்கிற அப்படியே 0.6 வச்சேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 0.6 அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அடுத்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு ரெக்டாங்குலராக வேணுமா, இல்லை சர்க்கிள் டைப்பில் வேணுமா, இல்லை அவுட்லைன் மட்டும் இருக்கிற மாதிரி வேணுமா அப்படின்னு பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வச்சுக்கலாம். எனக்கு இது 2 ஓகேன்னு தோணுது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிக் கொடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டாக கிடச்சிருக்கும். நம்ம கீழே இருக்க ஆப்ஜெக்ட் கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஃபோட்டோ அப்படியே அக்யூரேட்டாக வந்துடுச்சுங்களா. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் ஹோல் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பேஸ் கொடுத்துருக்கிறது நல்லா பெரிய சைஸாக கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மட்டும் மேலே இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஹோலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல ஒரு 3 mm டயா இருக்கிற மாதிரி டயாமீட்டர் 2 வச்சுக்கலாம்.
போதும். ஓகேங்களா? அது ஹைட் இருந்துட்டு போதும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஹைட்டை கூட கொஞ்சம் குறைச்சுங்க. இப்போ சப்ட்ராக்ட் அது கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல் அப்படிங்கிறது தனியாகவே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் இதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஹோலில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, சாலிட் இருக்கிறத ஹோலாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எது டச் ஆகிருக்கோ அங்கே பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிருக்கும். தனியாக சப்ட்ராக்ட் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை அவுட்புட் எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி தான் பண்ணேன். இதோட கீச்செயின் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்க, இல்லைன்னா தேவைப்படுறதை மட்டும் வாங்கிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.